அநேகருக்கு தங்களை குறித்து ஒரு நன்மதிப்பு அவர்களுக்கே கிடையாது. ஒரு கூட்டத்தில் இருக்கும் பொழுது, அல்லது ஒரு பொதுவான இடத்தில் இருக்கும் பொழுது, அல்லது அவர்களை விட பணக்காரர்கள் மத்தியில் இருக்கும் பொழுது, அவர்களை விட படித்தவர்கள் மத்தியில் இருக்கும் பொழுது, வயதில் மூத்தவர்கள் மத்தியில் இருக்கும் பொழுது, இப்படி பல இடங்களில் இவர்கள் தங்களை தாங்களே குறைவானவர்களாக நினைத்துக் கொள்வார்கள். ஐயோ, அவர்களிடத்துல போய் நான் இதெல்லாம் சொல்வதா, ஐயோ அந்த இடத்துல நம்ம அமைதியா இருந்துட்டு வந்துடணுங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க, நம்ம எதையும் பேசக்கூடாது, இப்படி தங்களை தாங்களே குறைவாக மதிப்பிட்டு தாழ்வாக மதிப்பிட்டு வாழ்பவர்கள் உண்டு. இங்கே ஆதியாகமம் 47:10 வசனம் மிக அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறது. யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தினின்று புறப்பட்டு போனான். மறுபடியும் வாசிங்களே அத. யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து, என்னப்பா அது? யார ஆசீர்வதிக்கிறா? யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதிக்கிறார். பார்வோன் ஒரு ராஜா. அந்த தேசத்திற்கு தான் பஞ்சம் பிழைக்க வந்திருக்கிறார் யாக்கோபு. பார்வோன் தானே யாக்கோபை ஆசீர்வதித்ததாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்திருக்கிறாரே, இதுதான் நம்முடைய தேவனுடைய செயல். உங்களோடு கூட தேவன் இருப்பாரானால் நீங்கள் தான் ராஜாக்களை ஆசீர்வதிக்கிறவர்கள். அந்த அதிகாரத்தை, அபிஷேகத்தை தேவன் உங்களிடத்தில் தந்திருக்கிறார். வேற எந்த தகுதி இல்லாவிட்டாலும் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த தகுதி இருக்கிறது பாருங்கள். அதுதான் நம்மை ராஜாக்களையும் ஆசீர்வதிக்கிறவர்களாக மாற்றுகிறது. ஆமென்.